துளசி, இந்த இத மாப்பிள்ளை கழுத்துல போட்டு விடு. மா என்னம்மா இது? கோல்ட் செயின் வாங்கிக்கோ. அத்த, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தோமா? மாப்பிள்ள, இது நீங்க கேட்டு செய்யற விஷயம் இல்ல, இது எங்களோட கடமை. உங்களுக்கு தல தீபாவளி மாப்பிள்ள, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இத போட்டுக்கோங்க. ஐயோ, மொர நொரன்ட்டு நீ சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு எல்லாமே புரியும், நம்ம வீட்டோட நிலைமை அதெல்லாம் எனக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்க எப்படி இதை வாங்குனீங்க? கடன் கிட்ட வாங்குனீங்களா? கடன் ஒண்ணும் வாங்கல மாப்பிள்ள. அப்பா வேற நகை ஏதாவது வச்சீங்களா? எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்கன்னு. நீங்க முதல்ல இதை கொண்டு போய் கொடுத்து நீங்க கடன் வாங்கினாலும் சரி, இல்லை நகை வச்சிருந்தாலும் சரி, அதை நீங்க மறுபடியும் வாங்குங்க. மாப்பிள்ள, இது நான் உங்களுக்கு அன்பா செய்யறது. இது எங்களோட கடமை தான். தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க. ஐயோ, அன்புன்றது இங்க இருந்தா போதும், எதுக்கு இதெல்லாம்? ஆமாமா, இவர் சொல்றது கரெக்ட் தான். இப்ப இருக்கிற கஷ்டத்துல இந்த கடமையெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லம்மா. அவரும் நானும் இதை எதிர்பார்க்கல. ப்ளீஸ், அவர் சொன்ன மாதிரியே நீ இதை திரும்ப கொடுத்துரு ப்ளீஸ். இதுவே உங்க அப்பா இருந்து சொல்லியிருந்தாருன்னா நீங்க வேண்டான்னு சொல்லிருப்பீங்களா? ஐயோ மா, பின்ன என்ன? நீங்களே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்லி என் மனசை காயப்படுத்துறீங்க. சாரிம்மா, ஆனா ஏன் இப்படி பேசுற? துளசி, இது நான் செய்ய வேண்டிய முறை. இத நீங்க ஏத்துக்கலனா அப்புறம் அது எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும் தெரியுமா? இப்பதான் உங்க அப்பா என் கூட இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா, என்னம்மா நீ? பின்ன என்ன அஞ்சலி? எனக்கு உங்க அப்பா இல்லங்கிற வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்கு.